நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரிசையாக ஒரு 25 சேர் போட்டாங்க. விடிய விடிய போகும் போல இருக்கு எனக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லோரும் சுருக்கமாக பாசத்தோடு சுருக்கமாக உரையாட்டினீங்க. மகிழ் பேசும்போது நான் பயந்துட்டேன், மறந்துட்டார் என்ன பேசணுமோ. அதில் ஒரு பெரிய கேப் விட்டார். அருண் விஜய் சொன்னார்ல, ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடுவார், அப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப டைம் எடுத்து பாருங்க. ரொம்ப டைம் இல்லை, ரொம்ப 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 டைம். எவ்வளோ டைம்னா நாங்கள் இப்படி ஒரு படம் எடுத்ததே மறந்துட்டோம். ஷூட்டிங் முடிச்சிட்டேன். இந்த படம் முடிச்சுட்டு தான் நான் நெஞ்சுக்கு நீதி போனேன். நெஞ்சுக்கு நீதி போய் முடிச்சுட்டு அது ரிலீஸ் ஆகி அப்புறம் திருப்பி இந்த படத்துக்கு கூப்பிட்டாங்க. ஓ, இப்படி ஒரு படம் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லி திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து கதையெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா, 70 நாள் தான் எடுத்தாரு. ஆனால் 3 வருஷம் ஆச்சு. 2019 ஆரம்பித்தேன் பூஜை போட்டு. செதுக்கி வச்சிருக்கிறாரு ஒரு ஷாட்டா. 3 டேக் தான், ஆனால் 30 ஆங்க. நடுவில் 2 கோவிட் லாக்டவுன் வந்தது. அதுக்கப்புறம் தேர்தல் பரப்புரைக்கு போனார். டேன் ஆகி வந்தார். எனக்கு ஒரு 10 நாள் வேணும்னு கேட்டார். கதாநாயகி தேடலுக்கு ஒரு 3 மாதம் ஆச்சு. எந்த கதாநாயகியை காட்டினாலும் வேணாம் 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 வேணாம்னாரு. கடைசியில் நான் போயிட்டு அவர்கிட்ட கெஞ்சி, செண்பகமூர்த்தி சார்கிட்ட கெஞ்சி, நிதி ஆதரவாங்க, இதை விட்டா அது ஆளே இல்லைங்க அப்படின்னு. அப்படிதான் அந்த படப்பிடிப்பை துவங்கினோம். அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் எனக்கு 2 தடவை கொரோனா வந்தது. அது நான் செண்பகமூர்த்தி சார்கிட்ட சொல்லவும் இல்லை. அதுக்காக நான் ஒரு பிரேக் கேட்கவும் இல்லை. நன்றி அருண், தேங்க்யூ ஸோ மச். இல்லை, ஆரம்பம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரு சின்ன சீனை ஒரு ஃபுல் டே எடுப்பார். நம்ம கூட அது முடிஞ்சிச்சு போல இருக்கு, அடுத்த சீனுக்கு போயிடுவார் போல இருக்கு அப்படின்ட்டு அசண்ட் இருக்கும். சீன் பேப்பர் கொடுப்பாருன்னா அதே சீன் பேப்பர் வரும். ஓ, இதை தான் ஏன் நேற்று எடுத்தீங்க அப்படிதான் எடுப்பார். ஸ்லோவாக தான் எடுப்பார். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நான் இன்னொரு படத்துக்கு போனேன், மாமன்னன். இவர் 70 நாள் வச்சு செஞ்சாரு, அவர் 120 நாள். இப்போ இன்னும் முடிக்கல. இப்போ கேட்டிங்களா அப்டேட் வேணும்னு? மாமன்னன் ஷூட்டிங் முடியல இன்னும், அதான் அப்டேட். நான் இப்போ தான் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்போ பார்த்தாலும் ஒரு 2 நாள் வரீங்களா, அப்போ எடுத்துகிட்டு வந்துடுவோம். மாதம் 2 நாள் 3 நாள் போய் எடுத்துக்கிட்டே இருக்கோம். அவ்வளோ பாசம் மாரி செல்வராஜ் சார் என் மேலே. அந்த படத்துக்கு போனதுக்கப்புறம் மகிழே எவ்வளோ தேவைப்பா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. நடுவில் அருண் தான் பயங்கர காம்பாக்டாக 40 நாளில் முடிச்சு விட்டார் நெஞ்சுக்கு நீதி. இந்த படம் பெரிய உழைப்பு, நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஆனால் மகிழ் சொன்ன மாதிரி அந்த பட்ஜெட்டுக்குள்ளே எடுத்து கொடுத்துட்டாரு. தேங்க்ஸ் மகிழ், உங்களுடைய படங்களுடைய மிகப்பெரிய ரசிகன் நான். தடம், அதுக்கு அருண் விஜய் எனக்கு தேங்க் பண்ணணும். அந்த படத்தை என்னை பண்ண விடாமல் பண்ணது இங்கே நிற்கிற அவர் தான், இந்த மூர்த்தி சார் தான். பண்ணக்கூடாது, கதை பிடிக்கல அப்படின்ட்டாரு. எனக்கு அவ்வளோ பிடிச்ச படம் அந்த தடம். அது நான் பண்ண முடியாமல் மிஸ் ஆகி அருண் பண்ணி அது பெரிய வெற்றி அடைஞ்சது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உடனே மகள் கூப்பிட்டு, இனிமேல் நான் அவர் சொல்கிறத கேட்க மாட்டேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் படத்தை. அவர் தப்பாக சொல்லுங்கள். ஆனால் இங்கே வந்தவங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா செண்பகமூர்த்தி சாருக்கு ஒரு அட்டண்டன்ஸ் போட்டிருப்பாங்க. ஏன்னா அவர் தான் எல்லாருக்கும் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறது, பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறது இல்லை. இந்த படம் நவம்பர் 18 ரிலீஸ் அப்படின்னு முடிவு எடுத்ததுனால இப்போ முடிஞ்சுது. இல்லைன்னா இன்னும் செதுக்கிட்டே இருந்திருப்பாரு. நான் சொல்லுவேன், போதும், இது போதும், இது இருக்கிறதே போதும் அப்படின்னு. ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்கோம். மகிழோட படங்கள்ல எப்பவுமே தெரியும், ஒரு பரபரப்பு இருக்கும். திரைக்கதையில் எல்லா கதாபாத்திரங்களுக்கும் முக்கியத்துவம் இருக்கும். கலையோட கேரக்டர், நிதி, எல்லாரோட கேரக்டர்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்கோம். நவம்பர் 18 படம் ரிலீஸ் ஆகுது. நெஞ்சுக்கு நீதி மாதிரி இந்த படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும்.